ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமி எபிசோட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகான்லேயே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அதுல சைதாமாவை கூட்டிட்டு வர சொன்ன சயின்டிஸ்ட காட்டுறாங்க. அந்த சயின்டிஸ்ட் பயங்கரமான அறிவாளியா தான் இருக்கான். ஆனா யாருமே அவனோட ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணல. இவன் ப்ராஜெக்ட் ரிஸ்க் ஆனதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த சயின்டிஸ்ட் ரிஸ்க்னு சொல்லி பயந்துட்டு இருந்தா மனுஷன் போய் மூணுல காலே வச்சிருக்க மாட்டான். இந்த எவாலுவேஷனை நான் கண்டிப்பா கொண்டு வருவேன்னு சொல்றான். அவனோட 70வது வயசுல தான் அவனோட ரிசர்ச்ல சக்சஸ் ஆகுறான். இப்போ ஃபர்ஸ்ட் அவனை ஒரு சின்ன பையன் மாதிரி மாத்திட்டு அதை வச்சு நிறைய குளோன்ஸை உருவாக்கிட்டான். இப்போ அந்த குளோன்ஸோட ஹெல்ப்பை வச்சு அனிமல்ஸை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான்னு அந்த கொரிலா சொல்லிட்டு இருக்கான். உடனே சைதாமா, போதும் நிறுத்து, எவ்வளவு நேரம் பேசுவ, ஒழுங்கா விஷயத்துக்கு வான்னு சொல்றான். அப்ப கெனோஸ், எங்க மாஸ்டருக்கு 20 வார்த்தையில பேசினாதான் பிடிக்கும்னு சொல்றான். இப்ப கொரிலா, நான் ஷார்ட்டாவே பேசுறேன், எங்க பாஸ்க்கு உன்னோட பாடி எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உடனே கெனோஸ், உங்களோட பாடி ஹியூமன் லிமிடேஷன்ஸை தாண்டி போயிடுச்சு, உங்களை அவனோட ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு ட்ரை பண்றான். இதை எப்படியே விட்டோம்னா அவன் திரும்பவும் நம்மளை அட்டாக் பண்ணுவான்னு சொல்லவும், சரிவா இப்பயே போலாம், நாளைக்கு எனக்கு மார்க்கெட்ல சேல்ஸ் இருக்குன்னு சைதாமா சொல்றான். அப்ப கொரிலா இவங்க அங்க வரத லேபுக்கு சிக்னல் அனுப்ப ட்ரை பண்ணுது. அதுக்குள்ள கெனோஸ் வந்து, உங்க ஹவுஸ் ஆஃப் எவாலுவேஷன் ஏதாவது சிட்டி அழைச்சிருக்கான்னு டெரரா கேக்குறான். இங்க லேபுக்கு அந்த கொரிலா ரிப்போர்ட் அனுப்பிருச்சு, அவங்க 2 பேரும் இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு. அவங்க 2 பேரும் இங்க வந்தாங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிசர்ச் பட எல்லாத்தையும் அழிச்சிருவாங்கன்னு ஒரு குளோன் சொல்றான். எனக்கு வேற வழி இல்ல, அந்த கார்னேஜ் கபட்டோ ரிலீஸ் பண்ண வேண்டியதான்னு சயின்டிஸ்ட் சொல்லவோ அங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல, ஃபர்ஸ்ட் எல்லா ஃப்ளோர்ல இருக்கிற ட்ராப்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சயின்டிஸ்ட் சொல்றான். இங்க சைதாமாவும் கெனோஸும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த ஹவுஸ் ஆஃப் எவாலுவேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப சைதாமா 1 2 3ன்னு எண்ணிட்டு மொத்தம் 8 ஃப்ளோர் இருக்குன்னு சொல்றதுக்குள்ள நம்ம கெனோஸ் ஒரே அட்டாக்ல அந்த மொத்த பில்டிங்கையும் காலி பண்ணிட்டான். அப்ப சைதாமா, ஏன்டா அதுக்குள்ள அட்டாக் பண்ண, நம்ம எனிமி நமக்காக என்ன வச்சிருக்கான்னு பாத்துருக்கலாம்லன்னு சொல்றான். அங்க ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ள அலற சத்தம் கேக்குது. அங்கதான் அந்த கார்னேஜ் கபுட்டோ ஒரு குளோனை கொல்லுது. இப்ப சயின்டிஸ்ட் அங்க வந்து, என்னோட குளோன்ஸை கொன்னது உனக்கு சந்தோஷமானு கேட்கவும், எது சந்தோஷமா, இந்த ஹவுஸ் ஆஃப் எவாலுவேஷன்லயே நான் தான் ஸ்ட்ராங்கான வாரியர், ஆனா நீ என்னன்னா என்ன அண்டர் கிரவுண்ட்ல கட்டி போட்டு வச்சிருக்க. அப்ப சயின்டிஸ்ட், நீ மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்க, உன்னை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இவன் தான் சைதாமா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், நீ தான் அவனை தடுக்கணும்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். இங்க சைதாமாவும் கெனோஸும் உள்ள வந்துட்டு இருக்கும்போது, மாஸ்டர் ஏதோ ஃபாஸ்டா வந்துட்டு இருக்குன்னு கெனோஸ் சொல்றான். என்னன்னு பார்த்தா அந்த கார்னேஜ் கபுட்டோ ஃபாஸ்டா ஓடி வந்து கெனோஸை செவுத்தோட சேர்த்து அடிச்சிடறான். ஏ கெனோஸ், உயிரோட தானே இருக்குன்னு சைதாமா கேட்கறான். என்னோட பேர் தான் கார்னேஜ் கபுட்டோ, அங்க சண்டை போடுறதுக்கு ஒரு ரூம் இருக்கு, அங்க வந்து என் கூட சண்டை போடுன்னு சொல்லுது. உடனே சைதாமாவோ, நீ கெனோஸ் மேலே கை வச்சுட்ட, அதனால உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் அந்த ரூம்ல இருக்காங்க. இந்த ரூம் பெருசா இருக்குல்லன்னு அந்த கார்னேஜ் கபுட்டோ பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கெனோஸ் அங்க வந்து அட்டாக் பண்றான். அங்க நம்ம கெனோஸும் அந்த கார்னேஜ் கபுட்டோவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம கெனோஸை அடிச்சு பறக்க விட்டுருது. கரெக்டா நம்ம சைதாமாவும் அவனை பிடிச்சிடறான். அப்போ கூட கெனோஸ் விடாம அட்டாக் பண்றான். ஆனா அந்த கார்னேஜ் கபுட்டோ அதை ஊதியே ரிவர்ஸ்ல அனுப்பிடுது. அப்ப சைதாமா, ஏ கெனோஸ், உனக்கு ஒன்னும் ஆகலன்னு கேட்கவோ, இல்ல மாஸ்டர்னு கெனோஸ் சொல்றான். சரி, இதுக்கப்புறம் இந்த ஃபைட்டை நான் பாத்துக்கிறேன்னு சைதாமா சொல்றான். இங்க அந்த சயின்டிஸ்ட் ரொம்பவே அடிபட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதுல அந்த சயின்டிஸ்ட், இந்த மனுஷங்களுக்கு ஹியூமனிட்டியே இல்ல, நம்ம புதுசா ஒரு உயிரை உருவாக்கி அதுக்கு ஹியூமனிட்டியை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த கார்னேஜ் கபுட்டோ எப்படி சண்டை போட போகுதுன்னு அந்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டு இருக்கான். இங்க கார்னேஜ் கபுட்டோ, உன்னை பார்த்தா ஸ்ட்ராங்கானவ மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லுது. உடனே சைதாமாவும், இந்த எவாலுவேஷன்லயே நீ தானே ஸ்ட்ராங்கானவன்னு சைதாமா கேட்கறான். அப்ப கார்னேஜ் கபுட்டோ செம ஃபாஸ்டா ஓடி வந்து சைதாமாவை அடிக்க அவன் பின்னாடி போகுது. அப்ப திடீர்னு பயந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் நிக்குது. இதை பார்த்த சயின்டிஸ்ட், என்னது கார்னேஜ் கபுட்டோ ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுதான்னு ஷாக் ஆகுறான். இந்த பூச்சிங்க எல்லாத்துக்கும் இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று இருக்கும், வேற ஒன்றும் இல்ல, ஸ்பைடர் சென்ஸ் மாதிரி தான். இந்த மான்ஸ்டருக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட் டேஞ்சர்னு சொல்லுது. நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கன்னு கார்னேஜ் கபுட்டோ கேட்கவும், அப்ப சைதாமா, நான் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்றேன், ஏ கெனோஸ் நீயும் கேட்டுக்கோன்னு சொல்லவும், நானும் வந்து கேட்கறேன்னு அந்த சயின்டிஸ்டும் வரான். அப்ப சைதாமா, நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் ட்ரைனிங் தான். 100 புஷ்அப்ஸ், 100 சிட்அப்ஸ், அப்புறம் 10 கிலோமீட்டர்ஸ் நான் டெய்லி ஓடுவேன். ஃபர்ஸ்ட் நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா நான் ஒரு நாள் கூட விடாம ட்ரைனிங் எடுத்தேன். என்னோட முடி கொட்டுற அளவு நான் ட்ரைனிங் எடுத்தேன். இந்த மாதிரி தான் நான் ஸ்ட்ராங் ஆனேன்னு சைதாமா அவனோட கதையை சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட கெனோஸ், நீங்க வேற ஏதோ சீக்ரெட் வச்சிருக்கீங்க, அதை எனக்கு சொல்லி கொடுங்க, அப்பதான் நான் ஸ்ட்ராங் ஆக முடியும்னு கத்திக்கிட்டு இருக்கான். நீ என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, ஆனா இதுதான் உண்மைன்னு சைதாமா சொல்றான். இப்ப அந்த கார்னேஜ் கபுட்டோ, நீ உண்மையான சீக்ரெட்டை சொல்லாதனால உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு கார்னேஜ் மோடுக்கு போகுது. இந்த மோடுக்கு போயிட்டேன்னா ஒரு வாரம், அதாவது அடுத்த சாட்டர்டே வரைக்கும் இப்படிதான் இருப்பேன்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது.
இதை கேட்டுட்டு சைத்தாமா பயங்கரமா ஷாக் ஆகுறான். அந்த கார்னேஜ் கபுட்டும் நம்ம சைத்தாமாவை போட்டு அடி வெளுக்குது. அப்போ சைத்தாமா நான் தப்பு பண்ணிட்டேன், அவன் நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் அதே மோட்ல தான் இருப்பேன்னு சொன்னான். அதுக்கு அர்த்தம் இன்னைக்கு சாட்டர்டே, அப்ப இன்னைக்கு தான் அந்த மார்க்கெட் சேல்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒரே பஞ்ச்ல அந்த மான்ஸ்டரை சாகடிக்கிறான். இதை பார்த்த சயின்டிஸ்ட் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இங்க நம்ம சைத்தாமா என்னன்னா அந்த சேல்ஸ் டேவை மிஸ் பண்ணிட்டோமேனு கத்திக்கிட்டு இருக்கவும் நம்ம கெனோஸ் போயிட்டு அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இன்னைக்கு மார்க்கெட்ல ஆஃபர், அதை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சுதான் ஃபீல் பண்றாருன்னு சொல்லிட்டு இப்ப சைத்தாமா கிட்ட போயிட்டு, மாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, கடை 10 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க, இன்னும் 4 மணி நேரம் டைம் இருக்கு, அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, வா போலான்னு அந்த செவுத்தை உடைச்சிட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.